அங்க வந்தவங்க செருப்பு தூக்கி விசிறி அடிக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? அதுதான்மா, இதெல்லாம் பண்ணாதான் நம்ம இப்ப இந்த கேள்வி So, இப்ப இவங்களோட ஆளுங்களே அதை செட் வேற பண்ணிருப்பாங்க என்ன? நீங்க சொல்றீங்களா? சினிமா நடிகர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், எழுதி கொடுக்கறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? நல்ல சினாரியோ, நல்ல அருமையா பண்ணியிருக்காங்க. இப்போ அங்க இருக்கிற இது மக்கள் அவர் சொன்ன பிறகு தானே நமக்கு தெரியுது. இல்லையே சார், அந்த வீடியோவே கத்தியில இருக்கு சார், வீடியோவே இருக்கு. அதைத்தான் சொல்றேன். கரெக்டா இதெல்லாம் டாபிக் எடுத்து பேசுறாரு பார்த்தீங்கல்ல. ஆக வரிசையாக சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் அங்கே நடக்கணும், எழுதி கொடுத்துருக்காங்க. ரைட்டு, அது பிரகாரம் போன ஸ்க்ரீன் பிளே பிரமாதமாக பண்ணி ரிஹர்சல் பார்த்து முடிச்சுட்டாங்க. ஒரு கேள்வி கேட்குறோம்மா, ஒரு கூட்டம் அங்கே நிற்கிது. உள்ளூர் கட்சி நிர்வாகிகள் வந்து அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கணுமா இல்லையா? போலீஸ் தான் தப்பானவங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை? நீங்கள் அதை தானே சொல்கிறீங்க. தமிழ்நாட்டு போலீஸு கையாளாகாத போலீஸு, குற்றவாளிகள் எல்லாம் கிரிமினல்ஸு அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. அவங்கக்கிட்ட உங்களோட மக்களை விடலாம் மாட்டீங்க. உங்கள் நிர்வாகிகள் என்ன பண்ணணும்? பண்ணி இருக்கணும், கூட்டத்தை கட்டுப்படுத்திட்டு வச்சுக்கிட்டு இருந்துருக்கணும். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சி அனுப்பிச்சிட்ருக்கணும், எல்லாம் பண்ணியிருக்கணும். ஏன் பண்ணல? அந்த இடம் வந்து எப்படி கொடுத்தேன்? எனக்கு மாத்திரம் ஏன் குறுகலான இடத்த கொடுத்தேன்? உன் நிர்வாகியை அங்கே நடத்தணும். குறுகலான இடத்துல வந்தால் நடத்தினா இந்த ஆபத்து வரும்னு உங்கள் நிர்வாகிக்கு தெரியாதா? உன் கட்சியில் உன்னை தவிர உன் நிர்வாகிகள் எவனுக்குமே மூளை இல்லையா? இது கூட தெரியாதவன் தான் உங்கள் கட்சி நிர்வாகியா? அவ்வளோண்டு குறுகலான இடத்துல நீ இப்போ சொல்கிற, கண்ணீர் விடுற, கதற, அப்படியே வங்காள விரிகுடாவே ஒரு இன்ச்சு வாடு அதிகமாகி போச்சு விட்ட கண்ணீரில்.